ராஜபாண்டி மண்ணில் நடந்த உண்மை நிகழ்வு பாகம் 2. கதையை தொடரலாமா? இந்த தவளை வடிவில் வந்திருப்பது கயத்தாறு மண்ணை ஆட்சி செய்து வரும் 113 கிராம சீனியர் குல தெய்வம் ஸ்ரீ நல்ல ஐயனார் சாஸ்தா. அவர் தன் 21 கூட்டுறவு பரிவார தெய்வங்களை ராஜபாண்டி மக்களுக்கு அருள் பாலிக்க அனுப்பி வைத்துள்ளார். அந்த தவளை அடுத்த கணம் 21 தெய்வீக வடிவங்களாக உருமாறியது. முதலில் வந்தவர் புதியவன் சாமி, அடுத்ததாக சுடலை மாட சுவாமி, அதனைத் தொடர்ந்து பேச்சியம்மன், பின் அருவாளுடன் கருப்பசாமி, சின்னத்தம்மி, வன்னியர் சுவாமிகள், கள்ளன் வென்றான், கழுவன், முண்டன், புனமாலை சூடும் பெருமாள், தபசு தம்பிரான், மேலும் மூலவராக சிவனணைந்த பெருமாள் மற்றும் உமைய பார்வதி தெய்வீக அருளுடன் அருள் பாலித்தனர். அனைத்து தெய்வங்களும் ஒரே திருக்கோவிலில் அமர்ந்தனர். மக்கள் மகிழ்ச்சியுடன் பக்தியுடன் வணங்கினர். இந்த தெய்வீக நிகழ்வு நடந்த இந்த திருத்தலம் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக இன்றளவும் ராஜபாண்டி நகர மக்களுக்கு அருளும் ஆசியும் பாதுகாப்பையும் வழங்கி வருகிறது. மக்கள் மனமார பக்தியுடன் இந்த திருத்தலத்தை நாடினால் தெய்வங்களின் அருளும் ஆசியும் பாதுகாப்பும் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிரவும், லைக் செய்யவும். தங்களது கோவில் வரலாறுகளை இதேபோல் உருவாக்க கீழே கமெண்ட் செய்யவும். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். மேலும் இதுபோல வீடியோக்களை காண டிவைன் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். ஐயாவின் அருள் அனைவருக்கும் கிடைத்திட வாழ்த்துக்கள்.